அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான். எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான். அல்லாவை தவிர வேறு எவரையும் அவர்கள் தாம் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காண மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் அந்நிசாவில் 173வது வசனத்தில் இந்த வசனம் பதிவாகியுள்ளது. உதாரணமாக ஒரு வரலாற்று நிகழ்வை காண்போம். ஒரு நாள் அலீர் அலி அவர்களும் அவரது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 3 நாட்கள் பட்டினியாக இருந்துள்ளார்கள். இந்த நிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடம் இருந்த ஆடை ஒன்றை அலீர் அலி அவர்களிடம் கொடுத்து இதை கடைத்தெருவில் விற்று உணவு வாங்கி வரும்படி கூறியுள்ளார்கள். அலீர் அலி அவர்களும் கடைத்தெருவுக்கு சென்று அந்த ஆடையை 6 திர்ஹம் பணத்திற்கு விற்றுவிட்டு அந்த பணத்துடன் வீடு திரும்பினார்கள். அப்பொழுது வழியில் சிலர் பசியோடு இருப்பதை கண்டு அந்த 6 திர்ஹம் பணத்தையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டுள்ளார்கள். பின்னர் மனைவி குழந்தைகளிடம் என்ன சொல்வது என்று நினைத்தபடியே நடந்து வந்துள்ளார்கள். அப்பொழுது ஒரு ஒட்டகம் ஒன்றுடன் ஒருவர் வந்துள்ளார்கள். இதை வாங்கிக் கொள்ளுமாறு அலீர் அலி அவர்களிடம் கூறியுள்ளார்கள். அதற்கு அவர் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்ல பிறகு பணம் தாருங்கள் என்று அந்த மனிதர் கூறியுள்ளார். அலீர் அலி அவர்களும் அந்த ஒட்டகத்திற்கு 100 திர்ஹம் பணம் தருவதாக கூறி வாங்கிக் கொண்டு சிறிது தூரம் வந்தபோது வேறு ஒருவர் அலீர் அலி அவர்களிடம் இந்த ஒட்டகத்தை தனக்கு விற்க விருப்பமா என்று கேட்டுள்ளார்கள். ஒட்டகத்திற்கு 160 திர்ஹம் விலை தருவதாகவும் கூறியுள்ளார்கள். அலீர் அலி அவர்களும் அந்த ஒட்டகத்தை 160 திர்ஹமிற்கே விற்றுள்ளார்கள். அதில் 100 திர்ஹமை ஒட்டகத்தின் உரிமையாளர்களுக்கு கொடுத்துவிட்டு 60 திர்ஹம் பணத்துடன் வீடு திரும்பியுள்ளார்கள். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வீட்டிற்கு வந்து தன் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம் கூறியுள்ளார்கள். பின்னர் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் தெரிவித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை அலீர் அலி அவர்களிடம் கூறியுள்ளார்கள். தாங்கள் அல்லாஹ்வுக்காக அந்த 6 திர்ஹமை ஏழைகளுக்கு தானம் செய்தீர்கள் அலியே. அதனால் அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வியாபாரியாகவும் வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்குபவராகவும் அனுப்பி உங்களுக்கு நன்மை செய்தான் என்றார்கள். இதே இந்த குர்ஆன் வசனமும் கூறியுள்ளது. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. முக்மீன்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். இறை மறுப்பாளர்களின் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக என்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 286வது வசனத்தில் பதிவாகியுள்ளது. ஆகவே குர்ஆனும் ஹதீஸ்களும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமானது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய வாழ்க்கை, அதாவது ஹதீஸ் என்று கூறியுள்ளார்கள். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் பிறரது தேவைகளை நிறைவேற்றினால் நமது தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்பதை உணர்ந்து கொண்டு பிறரின் தேவைகளை நிறைவேற்ற நாம் முன்வர வேண்டும். இறையருள் பெற வேண்டுமானால் பிறருக்கு உதவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் உதவி உங்களை தேடி வரும். இது போன்ற வரலாற்று சம்பவங்களை காண பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை ஃபாலோ செய்யுங்கள். Hi.